பைக் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா என்ன விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து போனா, இப்போ தற்போதைய வந்து பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி ஷாம்பியில் இறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 41 பேருக்கு வந்து தமிழக அரசாங்கம் வந்து வேலைவாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்புகள் வந்து தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி சார்பாக வந்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தடை விதிச்சிட்டாங்க. இது மூலயமா அந்த பாதிப்படைஞ்ச குடும்பங்கள் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாகவும் உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. யார் மூலயமா பார்த்தீங்கன்னா அட்வொகேட் தமிழக அரசு சார்பாக அபிஷேக் மனுஷி மற்றும் அட்வொகேட் முகுல் ரோதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சார்பாக வந்து தமிழக அரசு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகியிருந்தது வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக வந்து திருமுருகன் அவர்கள் ஆஜராயிருந்தாங்க. இது யார் அமர்வுல ஜஸ்டிஸ் வினோத் சந்திரசூட் மற்றும் ஜஸ்டிஸ் ஜேவி பிரதிவாலா இவங்களுக்கு 2 ஜஸ்டிஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து நேற்று அமருக்கு வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சார்பாக திருமுருகன் என்ன கூறியிருந்தாருன்னா, அதாவது ஒரு வேலைவாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு எந்த உரிமையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூறியிருப்பார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் வினோத் சந்திரசூட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே குறுக்கிட்டு, அதாவது ஒரு பொது நிகழ்ச்சியிலையோ இல்லை ஒரு விபத்துக்கள்லையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக நடந்த ஒரு விபத்துக்கள் இறந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார சூழ்நிலையாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் உள்ளாகி இருக்கும். அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி உதவியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நபரால் மட்டுமே வந்து குடும்பம் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் நம்பியே அந்த பொருளாதாரம் இருக்கும். அவங்க இறந்துருந்தாங்கன்னா அந்த குடும்பம் வந்து பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்படும். ரொம்ப பொருளாதார ரீதியாக அவங்க பாதிப்படைவாங்க. ஆனால் அவங்க மகளோ அல்ல மகனுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு கொடுக்க தான் வந்து ஒரு அரசாங்கத்தோட கடமைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூறியிருப்பார் ஜஸ்டிஸ் வினோத் சந்திரசூட். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு சார்பாக வந்து ஆகியிருந்த அபிஷேக் மனுஷிங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூறியிருப்பாருன்னா, இதில் வந்து நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஒரு கருத்தையும் வந்து சொல்ல விரும்பல. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நாங்கள் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைவாய்ப்புகள் கொடுக்குற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மேலே வழக்கு போடுவது வந்து சரியாக மட்டும் அபிஷேக் மனுஷி அவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வினோத் சந்திரசூட் என்ன கூறியிருப்பாருன்னா, ஒரு நிகழ்ச்சியிலோ இல்லை ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்துருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப பாதிப்படைஞ்சவர்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்புகள் தரது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசாங்கத்தோட கடமைன்னு தான் கூறியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் ஜேபி பிரதிவாலா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையான விஷயம். அதாவது இறந்தவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நன்மையான விஷயம் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல்